ஜிஎஸ்டி வரி குறைப்பால் சென்னையில் இருசக்கர வாகனங்களின் விலை அதிகபட்சமாக 17,000 ரூபாய் வரை குறைந்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்கவிருக்கிறார் செய்தியாளர் சரவணன். சரவணன், வணக்கம். விவரங்களை பகிரலாம். ஜிஎஸ்டி வரி குறைப்பு காரணமாக இருசக்கர வாகனங்களுடைய விலை குறைந்திருக்கிறது. 4 விதமான ஜிஎஸ்டி முறை இருந்த நிலையில அது 2 விதமாக மாற்றப்பட்டது. அதுல குறிப்பாக இருசக்கர வாகனங்கள்ல 350 சிசி அதற்கு குறைவான சிசிக்கள் கொண்ட இந்த இருசக்கர வாகனங்கள் எல்லாமே 28%-லிருந்து 18% குறைக்கப்பட்டது ஜிஎஸ்டி வரி. இதன் காரணமாக இன்று முதல் அமலுக்கு வந்திருக்கக்கூடிய இந்த வரி விதிப்பு முறையின் காரணமாக பல்வேறு வகையான இருசக்கர வாகனங்களுடைய விலை குறைந்திருக்கிறது. குறிப்பாக பஜாஜ் நிறுவனத்தினுடைய பல்சர் 200 இது பரவலாக பயன்படுத்தக்கூடிய இந்த இருசக்கர வாகனம் 2,00,000-லிருந்து 2,25,000 ரூபாயிலிருந்து 17,000 குறைந்து விற்பனை செய்யப்படுகிறது. அதே போன்று பஜாஜ் பல்சர் 150 என்ற வாகனமும் 1,42,200-லிருந்து குறைந்து 1,29,000 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. 13,000 குறைந்திருக்கிறது இந்த வாகனம். அதுபோல பிளாட்டினா என்ற இந்த வாகனமும் 6,000 ரூபாய் குறைந்து 88,000 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. அதே போன்ற யமஹா நிறுவனத்தில் பரவலாக விற்கக்கூடிய R15 என்ற இந்த இருசக்கர வாகனமும் 17,000 குறைந்து 1,94,000 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. யமஹா பெசினோ என்ற வாகனமும் 8,500 ரூபாய் குறைந்து 94,000 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. அதே போன்று யமஹா ரே என்ற வாகனமும் 7,700 ரூபாய் குறைந்திருக்கிறது. இப்படி பல்வேறு வகையிலான வாகனங்கள் பார்த்தோம் என்றால் 17,000-லிருந்து குறைந்தபட்சமாக ஒரு 6,000 வரை இந்த வாகனங்களுடைய விலை குறைந்திருக்கிறது. எம்ஆர்பி விலையில எந்த விதமான மாற்றமும் தற்போது வரை இருக்காது எனவும், அதே போல அடுத்தடுத்து பண்டிகை காலம் என்பதனால தீபாவளி வரை நிறைய சிறப்பு விற்பனை, சலுகை விற்பனை மேலும் விற்பனை நிறுவனங்களும் அறிவிப்பார்கள் என்பதனால இன்னும் இந்த இருசக்கர வாகனங்களுடைய விலை குறையும் என்று விற்பனையாளர்கள் கூறுகின்றனர். அது மட்டும் இல்லாமல் அடுத்த சில மாதங்கள்ல ஆட்டோமொபைல் துறை அதிகமாக விற்பனையின் காரணமாக அதிக வளர்ச்சி அடையும் என்றும் ஆரோக்கியமான ஒரு வளர்ச்சி ஏற்படும் என்றும் ஆட்டோமொபைல் துறையினுடைய வல்லுநர்களும் கூறுகின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.